உங்களோட ஆதரவு யாருக்கு இருக்கும்? டிவிக்கு விஜய். என்ன காரணம்னு? புதுசா ஒரு ஆள் வரும். ஏற்கனவே புதுசா சீமான் ஒருத்தர் இருக்கிறாருல்ல, அவருக்கு மக்கள் மத்தியில செல்வாக்கு. சரி, அவருக்கு நல்லா பேசுறாரு வைக்காரு. மக்கள் அவரை ஏத்துக்கல. ஓகே, 10 வருஷம் ஆயிட்ட கட்சி ஆரம்பிச்சு. ஆமா, அவரு கூட ஒரு வேட்பாளர் கூட ஜெயிக்கல. ஆமா, அவருக்கு ஓட்டு போட யாரும் தயாராவும் இல்லை. ஓகே. அவருக்கு எப்பவுமே நல்ல கண்டுங்க. தேர்தல்ல மாற்றத்துக்கு ஒரு 7% எப்பவுமே உண்டு. ஆமா, அந்த 7% 7 to 8% மாற்றத்துக்கு வரணும்னு சொல்லி 2 பேரும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி மாற்றத்துக்கு உண்டு. அந்த 7% தான் அவர் எடுத்துக்கார வழிய. இந்த வாட்டி வரங்க அவர் 2% கூட வர முடியாது. சரி, அந்த மாற்றத்துக்கு ஓட்டு போற விஜய் கொண்டு. சரி. இல்ல, ஆனா விஜயோட இதுக்கு முன்னாடி சீமான் என்ன சொல்றாருன்னா, விஜய் மைக்குக்கு சப்போர்ட் பண்ணதுனால அப்போ விஜயோட ஓட்டு தான் எனக்கு வந்துச்சுங்கிறாரு. அப்போ விஜய்க்கு டோட்டல் 8% ஓட்டு இருக்குன்னு நம்ம நினைச்சுக்கலாம். இல்ல, நீங்க சீமானை பத்தி கேட்கலாம் சொல்றேன். சரி, அது விஜய் சொன்ன மாதிரி அவரெல்லாம் சீனில் கிடையாது. ஓகே, அவரை பத்தி பேசணும் அவசியமும் கிடையாது. பேசி நேரத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஓகே, விஜய் தான் வருவாரு. விஜய் தான் கம்ப்ளீட்டா வருவாரு. 40% மேல ஆதரவு கூட்டிட்டு அப்போ டிஎம்கே ஆட்சியே வராதுங்க. அவங்க கண்டிப்பா வரவே முடியாது. விஜய் தான் வருவாரு. ஸ்டாலின் மட்டும் தான் ஜெயிப்பாருமா. அவங்க கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் தோந்து போயிருவாங்க.